உலகமே தன்னை திரும்பி பார்க்கும்படி செய்தவர். சாதனைகளோ சாகசங்களோ படைத்து அல்ல, லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்ததினால். இரண்டாம் உலகப் போருக்கு காரணமான இவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். ஜெர்மனியின் பொருளாதாரத்தை உயர்த்தியவர், வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கியவர், திறமை மிக்க ஓவியர் மற்றும் சிறந்த பேச்சாளரும் கூட. கைதேர்ந்த பொறியாளர் மற்றும் இசைப்பிரியர், தலைவர் பதவிக்கு தகுதியானவர். இவரின் திறமைக்கு ஜெர்மனியை உலகின் வல்லரசு நாடாகவே ஆக்கியிருக்கலாம். தன் புத்தி சாதுரியமான பேச்சு திறமையால் ஜெர்மனியின் பிரதமர் ஆனார். ஆனால் தன் பாட்டியை யூதர் ஒருவர் ஏமாற்றியதால் தன் தந்தை பிறந்தார் என்ற காரணத்தால் யூதர்களை கொன்று குவிக்கத் தொடங்கினார். இவரை எதிர்த்தவர்களுக்கு உலகில் எங்கும் வழங்கப்படாத அளவு கொடூரமான தண்டனைகள் வழங்கப்பட்டது. இரட்டை குழந்தையில் ஒன்றை துன்புறுத்தி மற்றொரு குழந்தை அழுகிறதா என சோதனை செய்வது, நாய் போல் நடக்கவும் சாப்பிடவும் வைத்து சிரிப்பது, ஓடவிட்டு சுடுவது, சிறுவர் முதல் முதியவர் வரை சமம் என கூறி கொடுமைப்படுத்துவது, பெண்களை நிர்வாணமாக்கி கொடுமையான செயல்களை செய்து வீதியில் ஓடவிட்டு சுடுவது, உடலை கத்தியால் கிழித்து ரத்தம் கொட்டுவதை பார்த்து ரசிப்பது என கொடுமையான தண்டனைகள் கொடுத்தார். இதற்கு கோயபெல்ஸ், ஹிம்லர், ஹெய்ட்ரிச் இந்த 3 பேரும் முக்கிய காரணமாக இருந்தார்கள். இவரின் செயலால் உலகமே கதிகலங்கி போனது. வெற்றிகள் குவிந்தனர். கடைசியாக ரஷ்யா மீது படையெடுத்தார். ஆனால் ரஷ்ய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விரட்டியடித்தனர். முதல் முறையாக தோல்வியை கண்ட இவர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இவர் 2ஆம் மனைவியும் தற்கொலை செய்து கொண்டார். உலக சரித்திரத்தில் இவரை போல கொடூர மனம் படைத்த சர்வாதிகாரர் இன்று வரை யாருமே இல்லை என பெயர் பெற்ற இவர்தான் அடால்ஃப் ஹிட்லர்.